ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் டிஎஸ்கே மேங்கவன் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செலிபிரிட்டி பட் ஓபி பரிவர மங்கரா பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ரெகுலர் வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கருக்குள்ளே போனோமா. கருகுல போட்டுக்கு முன்னாடி போன சாப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் மாதிரி பார்த்துங்கன்னா, போன சாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் வந்து நம்ம ஜூ டீச்சர் இருக்காங்களே அவங்களுக்கு தெரியும் ஸ்கெலிட்டன் மவுண்டன் நோட்டி வந்திருப்போம். அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லூஃபன் வந்து ஜூ டீச்சர் தேர்றதுக்காக ஒரு ஜெர் பெயிண்டர் மாதிரி ரெடி பண்ணி அமுச்சு விட்ருப்பாள். அவரு பார்த்தீங்கன்னா காட்டில் பந்து போயினுக்குது. இந்த இடத்துல இந்த சீன் கட் பண்ணி நான் சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கிற காமிக்கிறாங்க. நம்ம ஆளுங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஜெர் பெயிண்டர் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறாங்க. அப்போ இதான் அந்த ஸ்கெலிட்டன் மவுண்டன் சொல்லிட்டு லூஃபனை பார்த்துனுக்குறான். நம்ம ஆளுங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஸ்கெலிட்டன் மவுண்டன் சொன்னாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் கூட இல்லை, ஒரு டிராகன் கூட இல்லையா. அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கன்னா பேசினுக்கிறாங்க. லூஃபனும் ஒரு கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராகன் கையை மாட்டிங்கன்னா ஒரு பவர் கெயின் பண்ணுற பாருங்க. நம்ம ஜின்மனு கேட்குற என்னாச்சு லூஃபன் சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நீ தூரம் போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜின்மனுக்கு ஒன்றும் பிடிக்கல, நம்ம ஆளுங்க சுத்தமாக யாருக்கும் எதுவுமே பிடிக்கல. லூஃபன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கெயின் பண்ணியிருந்தேன் இல்லை கையில். அது பார்த்தீங்கன்னா ஓங்கி முன்னாடி ஒரு பாடு இருக்கு, அதில் அடிக்கிறான் பாருங்க. அந்த பாடு அப்படி துள்ள போகுது. இந்த பாறை பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் டிராகன் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். 1 2 இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. இது பார்த்தா நம்ம லூஃபன் ஷாக் ஆகிறார். என்ன பாறை வச்சு அந்த சவுண்டு கேட்டு ஸ்கெலிட்டன் டிராகன் சில இது வரும்னு பார்த்தா எக்கச்சக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்துனுக்குறான். இதுக்கு மேலே நம்ம கம்மனா இந்த டிராகன்ஸ் ஃபுல்லாக நம்மளை போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஃப்னும் ஜிஎஃப்னும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு முன்னாடி போகிறாங்க பாருங்கள். நம்ம ஜிஎஃப்னு பார்த்தீங்கன்னா அவளோட லவா ஃப்ரேம் மூலமாக அட்டாக் பண்ணுகிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப்என் இருக்குல்ல அவளோட எவெண்ட் அந்த மூலமாக அட்டாக் பண்ணுகிறான். நம்ம ஜிஎஃப்என் இருக்குல்ல அவள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்கில் அக்யூர் ஆகிருக்கு. அது நான் உங்ககிட்ட சொல்லதுக்கு மாட்டேன். என்னன்னா ஜிஎஃப்என்னால எந்த டெண்டரை அப்சர்வ் பண்ணாலும், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எவன் டெண்டரை வச்சிங்களேன், எவன் டெண்டர் ஒரு வாட்டி தான் நம்ம ஜிஎஃப்என் அப்சர்வ் பண்ணியிருப்பான். ஆனால் அன்லிமிட்டாக யூஸ் பண்ணுறால அதான் நம்ம ஜிஎஃப்எனுக்கு ஒரு நியூ ஸ்கில் அக்யூர் ஆகிருக்கு. அதாவது நம்ம ஜிஎஃப்என்னால ஒரு வாட்டி ஒரு டெண்டர் அப்சர்வ் பண்ணிட்டா அது அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ இங்கேருந்து போயிருவியோமான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸை கேட்குது பாருங்கள். நம்மளும் ஃபோன் ஷாக் கேட்குறேன் என்னடா வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டைம் வச்சுக்கிட்ட கேட்குறேன். அவங்களுக்கு என்ன வாய்ஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே கேட்கல. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும் யோமன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மறுபடியும் சொல்லும் பாருங்கள். லூஃபோனுக்கு ஒன்றுமே பிடிக்கல, யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேளை டிவைன் கார்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு லூஃபோனே வச்சுருக்கிறான். நீ சரியாக சொல்லியிருக்கேன் யோமன், நான் ஒரு டிவைன் கார்டான். என்னோட பேர் ஏன்ஷியன் ஆஃப் தி டிவைன் போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்ஷியன் ஆஃப் தி டிவைன் போனான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோன் ஷாக் ஆகி பார்த்துனுக்குறான். ஆமாம் இவன் நீங்கள் வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே வந்துருந்து சும்மா சவுண்டு போட்டுன்னே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது, இங்கேருந்து போயிடு இல்லைன்னா உனக்கு கொன்னுருவேன். 1000 வருஷமாக நான் இங்கே நான் நிம்மதியாக இருந்துனுக்கிறேன். என்னை மட்டும் நீ வெளியே வர வச்சுறாரு. ஒரு வேளை நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு யாரும் சும்மா வர மட்டும் உங்களுக்கு கொன்னுருவேன்னு சொல்லிட்டு அந்த ஏன்ஷியன் டிவைன் கரு பார்த்தீங்கன்னா நம்மளும் பண்ணிக்கிட்டு மிரட்டினுக்கிறான். ஒரு ஜெயின் மெத்தன பண்ணி நம்ம டீச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அமுச்சு விட்ருப்பாங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் கூப்பிட்டு பாருங்க. டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்க ஜிஎஃப்இ நீ ஒரு எம்எல்ஏ பேரியர் போட்டு நம்ம ஆளுங்களை ப்ரொடெக்ட் பண்ணு, நம்ம டீம் மேட்சை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாமல் 2 பேரியர் டபுள் பேரியர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறேன் பாருங்க. ஏன்னா ஏஞ்சலுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா இல்லையா, அந்த அளவுக்கு இந்த பேரியர் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா பேரியர் போடுறோம். லூஃபன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படுறாரு ஆன்டின், நான் சீக்கிரமாக வந்துடும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் சொல்லிட்டு போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மணி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. அந்த போர்ட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஃபேன் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. நம்ம ஜியோ வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸி ஃபார்ம் இருக்கிறா பாருங்க. இதுக்கு நான் காரணம் இல்லை யோமன், நீரா காரணம். ஒரு வேளை ஒட்டிமேட்சி செட்டா நீரா காரணம், நீரா இந்த முடிவு எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலுக்காரர் பார்த்தீங்கன்னா நம்மளும் கிட்ட சொல்லுங்கிறான். அந்த ஏஞ்சலுக்காரர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான ட்ராகன் ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் சேர்க்குறான் பாருங்கள். அங்கே ஒரு எட்கியூக்கு மாதிரி வருது. நம்ம ஆன்டிலேருந்து ஷாக்கே பார்க்குறாங்க, என்ன அது எட்கியூக்குன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இருக்கிற சட்டி வச்சுக்கின்னு என்ன கொல்ல முடியும்னு நினச்சிட்டுங்கிறீங்க அதுக்காரன்னு சொல்லிட்டு அந்த டெவின் கார் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். முன்னாடி நீங்கள் என்ன ஒரு குப்பைன்னு சொல்லிட்டு அந்த ஏன்ஷியன் கார் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த கார் பார்த்தீங்கன்னா அது ஒரு பவரான டொர்னேடோ பவர் யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்க மேலே அட்டாக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஜிஎஃப்னு நம்ம ஜியோயை பார்த்தீங்கன்னா போய் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களால சுத்தமாக முடியல. முழுஃபனில் அங்கே சரியாக நிற்க முடியல. நம்ம முழுஃபன் கையில் கைச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வந்து கொஞ்சோண்டு நம்ம ஜியோ மேலே வந்து வீடு பாருங்கள். நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிறான். ஒரு சவுண்டு குறிப்பாக பாருங்கள். அங்கே இருக்கிற எவனால முடியல, என்ன இந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஃபார்ம் இருப்பாங்க பாருங்கள். நம்ம லூஃபன்னா ஷாக்கே பார்த்துங்க, என்னது ஹியூமன் ஃபார்மா, இந்த டைமில் ஹியூமன் ஃபார்ம் அட்டாக் பண்ணிக்காலேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் பார்த்தீங்கன்னா ஷாக்கை பார்த்துனுங்கிறான். ஜி நீ ரொம்ப நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறேன். நம்ம டீம் மேட்ச்னா சந்தோஷப்படுறாங்க. முக்கியமாக நம்ம ஜிம் தான் சந்தோஷப்படுறேன். என்னன்னா நம்ம டீம் மேட்ச்னா அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ராகன் ஹியூமன் ஃபார்ம் ஆகிட்டு பார்க்குறாங்க. முக்கியமாக நம்ம ஜிம் மேன் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிறான். அந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா நீ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் என்ன டோக்கடிக்க முடியாது, நான் உங்களோட பவர்ஃபுல்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
வாங்க வயசு ஒரு கை பார்த்துனான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க நம்ம முன்னாடி போகிறாங்க பாருங்கள். அதாவது நம்ம ஜிஎஃப்என் பார்த்தீங்கன்னா அவனோட எவன் டெண்டர் யூஸ் பண்ணுங்கிறான். நம்ம ஜிஎஜன் பார்த்தீங்கன்னா அவளோட லவா ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான். நம்ம ஜிஇ பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்டார் லைட் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கா பாருங்க. 3 பேர் சேர்ந்து ஒரே டைம் அட்டாக் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஃபோன் சொல்கிறா பாருங்க. 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே 3 எனர்ஜி சேர்ந்து 3 பெரிய பிளாஸ்ட் ஆகுது பாருங்க. அந்த காருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு எரிமை ஆகல, ஸ்டெடியாக நின்றுங்கிறான். இந்த பவர் ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது. ஆனால் இந்த பவர் என்னை கொல்லத்துக்கு பத்தாருன்னு சொல்லிட்டு அந்த காரு சொல்கிறான். நம்ம டீம்மேட்ஸுக்கு ஒரே ஷாக், என்ன சாக மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறானுங்க. அப்போ இடவங்கள ஒரு ஃபுல் பவர்னு சொல்லிட்டு அந்த காரு பார்த்தீங்கன்னா நக்கெல்லாம் சிரிக்கிட்டு பாருங்க. இந்த பவர்னா வச்சுக்கின்னு நிறைய கூட ஃபைட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரு சொல்லுங்கிறது. ஜிஎஃபி உடனே எம்எல்ஏ பேசிங்க நம்ம டீம்மேட்ஸ் மேலே யூஸ் பண்ணு சொல்லிட்டு நம்மளும் ஃபன் சொல்கிற பாருங்க. நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்கன்னா இருந்தாலும் நம்ம டீம்மேட்ஸ் மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னது இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபோனை வச்சுனுக்கிறேன். அந்த காரு பார்த்தீங்கன்னா நக்கெல்லாம் செதுக்கிட்டு என்னன்னா டேய் என்னோட யாருண்டா ஏற்றுக்க வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னா நீ நல்லா என்னை பற்றி புரிஞ்சுக்கணும்டா. ஃபஸ்ட்டு நீ புரியாமல் கிட்ட வந்து சண்டை போட்டுனுக்கிறேன். உங்கள் டீம்மேட்ஸ் மேலே நீ ஒரு யூஸ் பண்ணலை இந்த மேஜிக் பார்த்தீங்கன்னா நான் நலிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனால் எப்போ என்ன முடியுது நம்ம ஜிஎஃபி யூஸ் பண்ணல எம்எல்ஏ பேசிங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைட் என்னச்சு ஒரு டார்க் கலர் எப்போ என்ன நலிஃபை பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக பார்த்துருக்குறாங்க. அப்புறம் அந்த காரு உண்மையை சொல்கிறேன் என்னன்னா அதோட இந்த காரு பார்த்தீங்கன்னா போன லைஃப்பில் ஒரு நல்ல காராக இருந்திருப்பான். நான் இந்த காரு போன லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் காராக பார்த்தீங்கன்னா நல்ல காராக இருந்திருப்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில காட்ஸ்னால் சேர்ந்து இந்த காரை முழுவில் குத்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரோக பண்ணியிருப்பானுங்க. இந்த காரை பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரோக பண்ணுறீங்களா சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற இந்த போன் மவுண்டன் இருக்குல்ல அந்த போன் மவுண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பான். இந்த போன் மவுண்டன் இருக்குல்ல இந்த மவுண்டில் பார்த்தீங்கன்னா பலாயிரம் வருஷமா இந்த கார் பார்த்தீங்கன்னா அடைஞ்சுன்னு இருப்பான். இவனுக்கு நந்த கொரோனா அடையாயிட்டேன்னா இவன் ஏச்சுக்கின்னு இந்த பவர் இருக்கு இல்லையா பார்த்தீங்கன்னா இவனுக்கு லைட் பவர் இருக்கு இல்லையா அந்த பவர் பார்த்தீங்கன்னா தானாகவே டெவில் பவர் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு பாஸ்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வச்சுக்கிட்ட சொன்னுக்கிறான். நீ சொன்னா கேட்டு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஆனால் இதுனா நண்டு பலாயிரம் வருஷம் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கிட்ட தப்பிச்சு போயாகணும். என்னோட டீம் வச்சுருந்தா நான் சேஃபாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு வாக்க கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லஃபன் சொல்கிறான். ஹியூமன் 10,000 வருஷமா நான் இருக்காக காத்துன்னு சீக்கிரம் இந்த ஃபைட் ஆரம்பின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் சொல்லும் பாருங்க. இந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாதனால இந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பேச்சு தோணுக்கு ஆள் இல்லை. நம்ம லூஃபன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா உங்களுக்கு ஒரு சண்டை போகிறமா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொன்னோன்னே அந்த கார் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாரு. அப்புறம் என்ன கேஸ் இந்த மாதிரிலாம் ஃபைட்டிங்னா நம்மள ஃபன் பார்த்தீங்கன்னா டிவைன் ட்ராகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறுவான் பாருங்கள். நம்ம ஜிஎத்துன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்டர் ட்ராகன் ஃபார்மு ட்ரான்ஸ்ஃபார்ம் வருவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயி இருக்கார் இல்லையா பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ராகன் ஸ்விட்ச் கேலக்ஸி ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருப்பா பாருங்கள். இதுக்கு மேலே நான் ஒன்று சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபோன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருப்பான் பாருங்க. அப்போ நான் மட்டும் என்னடா சப்பேரா சொல்லிட்டு அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு டொர்னேடோ போட்டு யூஸ் பண்ண பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஜிஎஸ்என் பார்த்தீங்கன்னா ஒரு லாவா ஃபிலிம் யூஸ் பண்ணிட்டு ரெடியாக இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைட் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கா பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே பண்ணியிருக்கால அவள் பார்த்தீங்கன்னா இவர் டெண்டர் மூலமாக அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கா. 3 பேர் சேர்ந்து அந்த காரு மேலே அட்டாக் பண்ணாங்க பாருங்க. அந்த காருக்கு எதுவுமே ஆகலை. எங்கே ஒருத்தர் இருந்தானே டிவைன் ட்ராகன் ஃபார்ம் ஆயிட்டானே சொல்லிட்டு அந்த கார் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துட்டு பாருங்க. நம்ம லிஃபன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். என்னடா பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த காரு ஷாக் ஆகி பார்த்துனுக்குறேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கார் ஒரு கைட்டு கடிப்பான் பாருங்க. அந்த காரு ஷாக் ஆகுது என்ன கைத்தில் கடிக்கிறேன்னு சொல்லிட்டு லிஃபன் கச்ச கடியில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஒரு கை எலும்பு பார்த்தீங்கன்னா தூள் போகுது. இருந்தாலும் நம்மளும் ஃபன் ஓடுற மாதிரி இல்லை. அந்த காரு கேட்குது என்னடா என்ன மாதிரி ஃபைட் பண்ணுறியா நேரமே ஃபைட் பண்ணுறான்னு சொல்லிட்டு காரு சொல்லிட்டு பாருங்க. நம்ம லூஃபன் கேட்காம போட்டு கடிக்கிறான் பாருங்க. அந்த காருக்கு வீடு லூஃபன் அப்படி தூக்கி போட்டு பாருங்க. லூஃபன் பறந்து போய் வீடான். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி கேவலமாக ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த தோக்கடிட்டுக்கு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த கார்டு வெளியாகுது பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணுறேன் ஜிஎஃபின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த ட்ராகன் டொமைன் இருக்குல்ல அது யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ராகன் டொமைன் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜிஎஃபி மேலே பார்த்தீங்கன்னா மிகப்படி ஒரு ட்ராகன் கன் வந்து பாருங்க. இந்த பவர் வச்சு என்ன தோக்க அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ நான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கார்டு சொல்கிறான் பாருங்க. நான் முல்லுஃபன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கார் பின்னாடி போயிடுறேன். அந்த கார் ஒன்றும் போடியில் எடுக்கிற பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. நான் முல்லுஃபன் எதுவுமே பேசாமல் ஒரு லவா பெஸ்ட் இருக்குல்ல அது யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற பாருங்க. அந்த காரில் சுத்தமாக முடியல. என்ன இது பின்னாடி வந்து அடிக்கிறேன்னு சொல்லி அந்த காரு கத்துறான் பாருங்க. இவன் ஒன்றுட்டா பேசினே இருப்பான்னு சொல்லி நம்ம ஜீசன் இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் இன்க்ரீஸ் பண்ணி லவா பெஸ்ட் யூஸ் பண்ணுற பாருங்க. அந்த காரால் சுத்தமாக முடியல. என்னோட பாடியை பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகினுக்குது. இதுக்கு மேலே என்னால் இந்த பாடியில் இருக்க முடியாது. வேறு என்ன பாடி தெரியும் நான் போயாகணும்னு சொல்லிட்டு அந்த காரு பார்த்தீங்கன்னா வச்சுனுக்கிறான் பாருங்க. அப்புறம் இந்த டிராகனுக்கு நம்ம லூஃபன் ஞாபகம் வருது. ஏன்னா லூஃபன் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எவன் டிராகன் ஃபார்ம் எடுத்துருப்பாரு மட்டும் இல்லாமல் நார்மல் ஹியூமன் ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ லூஃபன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஹியூமன் ஃபார்மில். அவனால் டிராகன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ண வருது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா அவனால் எவன் டிராகன் ஃபார்ம் அட்டன் பண்ண முடியுது. அந்த ஃபார்ம் அட்டன் பண்ணனா எக்கச்சக்கமான பவர் வேணும். இந்த சின்ன வயசில் அவனுக்கு கீழே பவர் இருக்குன்னா ஃபியூச்சரில் எக்கச்சக்கமான பவர் அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காரு பார்த்தீங்கன்னா பிளான் போடுறான். அந்த காரு பார்த்தீங்கன்னா அவன் கிட்டே இருக்கிற கண்ட்ரோலில் இருக்கிற சோல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் நோக்கி போகிறான் பாருங்கள். இந்த சோல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சோல்ஸ். அது மட்டும் இல்லாமல்
எக்கச்சக்கமான டீமன்ஸ் டிராகன்ஸ்லாம் கில் பண்ணியிருக்கோம் இந்த கார்டுனா. இந்த பக்கம் வந்த ஹியூமன்ஸ்னால் இந்த கார்டு வந்து போட்டு தள்ளிட்டு அந்த சோல்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அந்த சோல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் நோக்கி அமுச்சு விட்டு பாருங்கள். நம்ம லூஃபன் பயப்படுற என்ன நடக்க போகிறோன்னு தெரியும்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜேஃப் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா எம்லே பேரியர் போட்டு நம்ம லூஃபன் காப்பாற்றிடுறான். அந்த பேரியர் தாண்டி அந்த சோல்ஸால் போக முடியல. நான் போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கார் பாட்டுங்கிற டைமில் மேலே பார்த்தீங்கன்னா மிகப்படி எவன் டென்ஜர் எனர்ஜி வந்து பாருங்க. என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த கார் மேலே பார்த்தா நம்ம ஜீஃப் பண்ணுறோம் எவ்வளோ டைரி இந்த லூஃபன் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீஃபன் பார்த்தீங்கன்னா எவன் டென்ஜர் யூஸ் பண்ணுற பாருங்க. அந்த பவர் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி மிகப்பெரிய டிராகன் இருக்குது. இந்த டிராகன் டீட்டெயில் பற்றி ஒன்றும் சொல்லலை கைஸ். இதுக்கு மேலே சொன்னாங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரிங்களா. நம்ம ஜிஎஃப்னு பவர் கெயின் பண்ணி வேகமாக வந்து அந்த கார்டு அட்டாக் பண்ணுற பாருங்கள். அந்த கார்டு என்ன பார்த்தீங்கன்னா தூளாக போயிடுது. இத்தனை பலாயிரம் வருஷங்களாக நான் இந்த மவுண்டில் அரைஞ்சிருந்தேன். இப்போ நான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் நிறைய பேர் ரிலீவ் பண்ணுறேனே உன்னையும் ஒரு ட்ராகன்ஸை நான் மறக்க மாட்டேன். மறுஜென்மேட்டுக்குன்னு மறுபடியும் உங்களை பார்க்கறதுக்கு வருவோன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்ட கரைஞ்சி போட்டு பாருங்கள். உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லெவலில் போயிருக்காங்க. முக்கியமாக நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா 48 லெவலில் இருக்கிறான். இந்த இடத்துல இந்த சிங்க் பண்ணி இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் மவுண்டன் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனும் டீச்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பென்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டனில் போய் நிற்கிறது பாருங்க. அது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீச்சர் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க பாருங்க. முக்கியமாக நம்ம லூஃபன் தான் டீச்சர் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வீண்டாச்சுன்னு ஓடி வந்து நிற்கிறான். நம்ம ஆன்டின்னு பார்த்தீங்கன்னா லூஃபனை தள்ளி விட்டு முன்னாடி வராங்க பாருங்கள். எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போவாங்க. நம்ம டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா மயக்கமே இருக்காங்க. உங்களுக்கு தண்ணி கொட்டாலே போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டின்னு சொல்கிறாங்க. நம்ம லூஃபனை என்ன கேட்காம ஒரு நாள் ஈவினிங் இப்போ யூஸ் பண்ண முடியல யூஸ் பண்ண சொல்லி நம்ம லூஃபன் சொல்கிறேன் பாருங்க. நம்ம கீழே பார்த்தீங்கன்னா லூஃபன் கிட்ட மனுப்பு கேட்குறேன் என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம கீழே ஆல்ரெடி வீக்காக இருக்கா. அதுதான் பரவாயில்ல 2 பேர் சண்டை பாட்டுக்காரிங்கன்னு சொல்லி நம்ம ஆன்டின்னு சொன்னாங்க. வெறும் தண்ணி கொட்டாலே போகிறேன் நம்ம டீச்சர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.